சீதா பிராட்டியானவள் ராவணனுடைய ஆற்றலை எல்லாம் விட மிகச்சிறந்த வலிமையான திறமையான வில்லாளி ராமன் என்பதை எடுத்து சொல்லி அனாவசியமாக நீ அதையெல்லாம் பெற்றுத்தருவேன் என்று சொல்லி என்னை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று நீ எண்ணுகிறாய். இப்படி தவறாக எண்ணுகின்ற காரணத்தினாலே நீ உன்னுடைய 10 தலையும் இழக்கப் போகிறாய், கவனமாக இரு என்று அவள் எச்சரிக்கை விடுக்கிறாள் ராவணனுக்கு. இதை மரத்தின் உயரத்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அனுமன் துடிக்கிறான். எவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலையிலே சீதா பிராட்டி இருக்கிறாள் என்பதை பார்த்து அவன் துடிக்கிறான். அப்படி அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பிராட்டியானவள் தான் இனி உயிரோடு இருப்பதில் அர்த்தமில்லை என்று எண்ணி இறக்க எண்ணுகிறாள். இதை பார்த்துவிட்டு அப்படியே திடுக்கிட்டு போகிறான் அனுமன். கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான். இனிமேல் நம்ம என்ன செய்வது என்பதை பற்றி எண்ணி பார்க்கிறான் அனுமன். கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான், கொண்டனன் துணுக்கம். பார்த்துட்டு இந்த காட்சியை பார்த்துட்டு பயந்து போகிறான். ஆனால் திடீரென்று அவள் முன்னாலே குதித்து, பிராட்டி முன்னாலே குதித்து அவளை பெருமாட்டியை உயிர் துறப்பதிலிருந்து அவளை பிடித்து தள்ளுவதோ அல்லது அந்த பிராட்டியன் மேனியை தீண்டுவதோ சரியானது அல்ல என்று எண்ணி அவள் முன்னாலே குதிக்கிறான் அனுமன். கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான், கொண்டனன் துணக்கம். மெய் தீண்ட கூசுவான். அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டைவாய் மயிலினை தொழுது தோன்றினான். பிராட்டியின் முன்னாலே ஹனுமன் குதித்து, அம்மா நான் ராமனாலே அனுப்பப்பட்ட தூதன் என்பதையும் எடுத்து சொல்கிறான். அப்பொழுது பிராட்டியானவள் கேட்கிறாள், என்ன காரணத்தினாலே என்னை பிரான் அழைத்து செல்லவில்லை என்று கேட்டபொழுது அனுமன் அழகாக பதில் சொல்கிறான். ஈண்டு நீ இருந்ததை ஆண் தகை அறிந்திலன். அம்மா நீ இங்கே கடத்தி கொண்டு வரப்பட்டாய் என்கின்ற செய்தியானது ராமனுக்கு தெரியாத இருந்த காரணத்தினாலே தான் அவர் வரவில்லை என்று எடுத்து சொல்கிறான். ஆனால் இதே நேரத்திலே பிராட்டியானவள் எண்ணுகிறாள், இது ஒருவேளை ராவணனும் அவனுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்களுமாக செய்த மாயா வினோதமோ மாயையோ என்று எண்ணி பார்க்கிறாள். பிறகு நினைக்கிறாள், எப்படி இருந்தாலும் இவன் என் முன்னாலே குதித்த உடனே அவன் சொன்னது ராம் என்கின்ற நம்முடைய பெருமானுடைய நாமத்தைத்தான் இவன் சொல்லி இருக்கிறான். அதனாலே இவன் அரக்கனுடைய பிரதிநிதியாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இது என்னாவது சூழ்ச்சியாக இருக்குமோ என்றாலும் அதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னால் எம்பெருமானுடைய நாமத்தை அல்லவா சொல்லி இங்கே நின்று நமக்கு முன்னாலே தோன்றியிருக்கிறான் என்று பிராட்டியானவள் மகிழ்ச்சி கொண்டாளாம். அரக்கனே ஆக வேறு ஓர் அமரனே ஆக அன்றி குரக்கு இனத்து ஒருவனேதான் ஆகுக. அவன் குரங்கை சார்ந்தவனாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கொடுமையாக இரக்கமே ஆக இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினான். ஸ்ரீராம் சொன்னானே இந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு மனசானது உருக்குகிறது. உணர்வை தந்தான் உயிர் இதில் உதவி உண்டு. இதைவிட மிகச் சிறப்பான உதவி என்ன இருக்க முடியும் என்று சீதா பிராட்டியானவள் எண்ணி பார்க்கிறாள். அரக்கனே ஆக வேறு ஓர் அமரனே ஆக அன்றி குரக்கு இனத்து ஒருவனேதான் ஆக கொடுமையாக உருக்கினான் உணர்வை தந்தான் உயிர் இதில் உதவி உண்டோ என்று
எண்ணி பார்க்கிறாள் பிராட்டியானவள். அதன் பின்னாலே தன்னுடைய அடையாளங்களை எல்லாம் சொல்லுகிறான் ஹனுமன் சீதா பிராட்டியிடம். அதற்கு பின்னாலே ராமபிரானுடைய அங்க அடையாளங்கள் எல்லாம் அழகாக ஒவ்வொரு அங்கமாக சிறப்பாக வர்ணித்து சொல்கிறான் அடுத்து வருகின்ற உரையாடலில். அப்பொழுது ராமபிரானுடைய பல் வரிசை அழகை பற்றி மிகச் சிறப்பான பாடலாக அது அமைகிற காரணத்தினாலே அப்படியே அந்த பாடலை சொல்ல ஆசைப்படுகின்றன. அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு அங்கத்தையும் வர்ணிக்கின்ற அந்த பகுதியெல்லாம் பார்க்கும் பொழுது பக்தி என்பதற்காக இதையெல்லாம் படித்தாலும் சரி, அல்லது நல்ல உயர்வான தமிழ் என்பதற்காகவும் இதை படிக்க வேண்டும் என்று எல்லா நண்பர்களையும் நான் கேட்பேன். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ் மொழியின் மேலே மற்றும் பற்று என்பது இருக்குமானாலும் அவர்கள் நிச்சயமாக இந்த பகுதியெல்லாம் படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். முத்தம் கொல்லோ முழு நிலவின் முறையின் திறனோ முறை அழுத்தி தொத்தின் துள்ளி வெள்ளி இனம் தொடுத்த கொல்லோ துறை அறத்தின் தொத்தின் தொகைகொல் யாது என்று பல்லுக்கு ஓமை சொல்வேன் என்று எம்பெருமானுடைய மாயனுடைய பற்களெல்லாம் எந்த அளவுக்கு முத்துக்களைப் போல அழகாக அமைத்திருக்கின்ற அந்த பல் வரிசையை பார்த்து வியந்து போய் ஹனுமனானவன் ராமனை பற்றிய பல்வேறு விதமான அடையாளங்களை வரிசையாக சொல்கிறான். அதையெல்லாம் பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு பிராட்டியானவள் மெய்மறந்து போகிறாள். பல்வேறு விதமான உணர்வுகள் அவள் மனத்திலே எழுகின்றன. அப்போ பிராட்டியினுடைய மனத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சஞ்சலங்களை அல்லது மாறுதல்களை பார்த்துவிட்டு ஹனுமன் வியக்கிறான். ஒருவன் இறந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் திடீரென்று உயிர் பெற்று மறுபடியும் உயிர்த்து எழுவானேயானால் அவனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? முழுமையாக மறந்துவிட்ட ஒருவன் தன்னுடைய நினைவுகள் மறுபடியும் திரும்ப அவனுக்கு ஏற்படுமானால் அவனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? அதே மாதிரி அவனுடைய பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போயிருந்து மறுபடியும் அவனுக்கு தோன்றுமானால் அவன் எப்படி உணர்வுகிறான் என்று எண்ணி பார்த்து ஆச்சரியப்படுகிறான் ஹனுமன். இறந்தவர் பிறந்த பயன் எய்தினர் கொள்கென்கோ மறந்தவர் அறிந்து உணர்வு வந்தனர் கொள்கென்கோ துறந்த உயிர் வந்து இடை தொடர்ந்தது கொள்கென்கோ. ஒரு இடம் வந்துட்டு போகலை. ஏனென்றால் இந்த வார்த்தைகளை இந்த பாடலை பழைய பாடல் ஒன்றோடு ஒப்பிட்டு பார்க்கணும். கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கனகவேளான் என்று பழைய பாடலில் கம்பன் சொல்வார். ராமனை நான் காட்டுக்கு அழைத்து செல்கிறேன், என்னுடைய யாகத்தை பாதுகாப்பதற்கு அவன் தேவை என்று கேட்ட பொழுது தயரதன் எப்படி துடித்தான் என்பதை விளக்கும் முகத்தான் கம்பன் சொன்னான். கண்ணிலான் பெற்று என அவனுக்கு பல ஆண்டுகளாக குழந்தையே இல்லாமல் இருந்து இப்பொழுதுதான் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த குழந்தையை மறுபடியும் காட்டுக்கு அழைத்து கொண்டு போகின்றேன் என்கின்றானே இந்த விஸ்வாமித்திரன் என்று எண்ணிய பொழுது கண்ணே இல்லாமல் இருந்த ஒருவனுக்கு கண் கிடைத்து சில மணி துணிகளிலேயே அது இல்லாமல் போகுமானால் அவனுடைய மனத்துடிப்பானது எப்படி இருக்கும் என்பதை விளக்குவதற்காக கம்பன் சொன்னது கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கனகவேளான் என்று அருமையாக சொல்வார். இங்கே என்ன ஆகுது? பிராட்டிக்கு மகிழ்ச்சி வந்த பின்னாலே அது போகவில்லை, அது அவளிடத்திலே நிலைத்து நிற்கிறது. அதனாலே இந்த பாட்டு தனிச்சிறப்பு உடையதாக விளங்குகிறது என்று நான் கருதுகிறேன். இறந்தவர் பிறந்த பயன் எழுதினர் கொள்கென்கோ மறந்தவர் அறிந்து உணர்வு வந்தனர் கொள்கென்கோ துறந்த உயிர் வந்த இடை தொடர்ந்தது கொள்கென்கோ திறன் தெரிவது என்னை கொள் என் நன் நுதலி செய்கை. இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய
உணர்ச்சியெல்லாம் பார்த்து விட்டு ஹனுமன் ஆச்சரியப்படுகிறான். அதே மாதிரி ஒரு சர்ப்பமானது தன்னிடத்தில் இருந்த ஒரு வைரத்தை கட்டிவிட்டு இறை தேடுவதற்காக போய் திரும்பி வருகின்ற காலையிலே அது எங்கே வைத்தோம் என்பதை தெரியாமல் திணறுகிறது. அப்படி திணறும்போது அந்த நாகத்தினுடைய உணர்வுகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் சில நொடிகளிலேயே அந்த வைரத்தை, அந்த ரத்தனத்தை பார்க்க முடிகிறது, கிடைத்து விடுகிறது என்பதை எண்ணும் பொழுது அந்த பாம்பானது எந்த அளவுக்கு துடித்து இருக்கும், அதனுடைய வேதனை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை ஒப்பிட்டு பார்க்கிறான். அதே மாதிரி நிறைய பணம் இருந்து அது தொலைந்து போய் மீண்டும் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான உணர்வான். குழந்தையை நீண்ட நெடு நாள் கழித்து பெற்றெடுத்த பின்னாலே அவை காணாமல் போய் மீண்டும் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான தாயினுடைய உணர்வாக இருந்ததாம். கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கனகவேலான் என்ற ஒரு வரியை சொன்னேன் அல்லவா, அதே மாதிரி பார்வை இருந்து அது இழந்து மீண்டும் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அந்த உணர்வு பெற்றவளாக பிராட்டி தோன்றினாள் என்று குறிப்பிடுகிறான். இழந்த மணி புற்று அரவு எதிர்ந்தது எனல் ஆனாள். பழந்தனம் இழந்தன படைத்தவரையும் ஒத்தாள். குழந்தையை உயிர்த்த மலடிக்க ஊமை கொண்டாள். உழந்து விழி பெற்றது ஓர் உயிர்ப்புறையும் ஒத்தாள் என்று சீதாப்பா பிராட்டியினுடைய உணர்வின் வேகத்தை அவனுடைய பார்வையிலே பட்ட அளவுக்கு தெரிந்ததை அனுமன் உணர்கிறான் என்று கம்பன் மிக அருமையாக பதிவு செய்கிறான். மேலும் கூறுகிறார் கம்பர், இருந்து பசியால் உழந்தவர்கள் எய்தும் அருந்தும் அமுது ஆகியதும். பசியினாலே ஒருவன் துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு அமுது கிடைத்ததைப் போல இருந்ததாம். அறத்தவரை அன்மும் விருந்தும் எனல் ஆகியதும். வீயும் உயிர் மேலும் மருந்தும் என ஆகியது. உயிர் போய்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கிடைத்த உயிரை காப்பாற்றுவதற்காக கிடைத்த மருந்தினை ஒத்து இருந்ததாம். அவள் பட்ட வேதனையும் அதிலிருந்து அவள் பெற்ற நிவாரணமும். அதை பார்த்து விட்டு உணர்ச்சி வசப்பட்டு பிராட்டி சொல்கிறாள், இப்பேற்பட்ட சிறப்பான ஒரு காரியத்தை நீ செய்தாயே என்று ஹனுமனை வாழ்த்துகிறாள். இனி நீ எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமானாலும் உயிரோடு இருக்கலாம். ஊழிக்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த கால வரையறையெல்லாம் ஒரு ஆண்டுக்கு இருப்பதைப் போல இருந்து நீ 14 உலகங்களும் இருக்கின்ற வரைக்கும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறாள். பாழிய பனைத்தோள் வீரா துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே. எனக்கு என்று ஆதரவாக இங்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட தனித்த நிலையிலே நான் மாடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்காக இத்தனை மிகச்சிறப்பான ஒரு பணியினை செய்திருக்கிறாய். யான் மறுயிலா மனத்தேன் எண்ணில் ஊழி ஓர் பகலாம் ஓதும் ஆண்டு எல்லாம் உலகம் ஏழும் ஏழும் தீவு உற்ற ஞான்றும் இன்று என இருத்து. உனக்கு வயசான மாதிரியே இருக்கக்கூடாது. நீ 14 உலகம் இப்பொழுது எப்படி இருக்கிறதோ அதே மாதிரியாக நீ நீண்ட நெடு நாட்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறாள். உடனே அவளுக்கு ஒரு ஆச்சரியம் வருது. இதனோட சின்ன குரங்கு மாதிரி இருக்கு, இவ்வளவு பெரிய கடல் எங்கே இருக்கிறது, நீ எப்படி அப்பா இவ்வளவு பெரிய கடலை தாண்டி வந்தாய் என்று கேட்டபொழுது மிகச் சிறப்பாக பதிலளிக்கிறான் ஹனுமன். அம்மா, எப்படி உன்னுடைய துணைவனுடைய பாதார பிந்தங்கள் என்பது அது தன்னை சரணாகதி அடையக்கூடியவர்களெல்லாம் எப்படி அந்த கடலை கடப்பதற்கு உதவி செய்கிறதோ அதுபோல உங்களுடைய கணவர் அவர்களுடைய பாதார பிந்தங்களானது எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த கடலை கடப்பதற்கு உதவி செய்தது என்பதை சொல்கிறான் என்கின்ற அளவிலே
இந்த பதிவினை இத்தோடு முடித்துக்கொண்டு அடுத்து என்ன நடக்கிறது என்பதை அடுத்த பதிவிலே பார்க்கலாம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.